ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்லி இட்லி. இதை வந்து ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம், இல்லை டின்னராக சாப்பிட்லாம், எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இப்போ நான் வந்து இட்லி ஆல்ரெடி வந்து பொரிச்சு வச்சுருக்கேன். அதுக்கடுத்து குடமிளகா, வெங்காயம், இஞ்சி, பூண்டு. இதை வந்து நீங்கள் பேஸ்ட்டாகவும் வச்சுக்கலாம். நான் லைட்டாக திருவி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, அப்புறம் எண்ணெய். இப்போ நான் வந்து அடுப்பில் பேன் வச்சுட்டு கடுகு போட்டிருக்கேன். அதுக்கடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு இப்படி தான் தாளிக்கணும்னு இல்லை, தாளிக்காமே டேரெக்டாக போடலாம். எனக்கு கொஞ்சம் தாளிப்பெலாம் போட்டால் பிடிக்கும், அதனால நான் பண்ணுறேன். அதுக்கடுத்து இஞ்சி, பூண்டு இதை வந்து நான் போட்டுவேன். இதுக்கடுத்து இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிக்கோங்க. ஸோ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனோடனே வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வந்து கொஞ்சம் கண்ணாடி மாதிரி ஆகணும். ஸோ நான் வதக்கிட்டு காமிக்கிறேன். ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் குடமிளகா ஆட் பண்ண போகிறேன்.